சரி புகழேந்தி. ம் ஆனா எல்லாம் வந்து ம் சொல்லுங்க. சரி புகழேந்தி. ம் எல்லா மந்திரத்துக்கு முன்னாடி ஓம் என்ற வார்த்தையை குறிக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? ம் ஆமா ஆமா. ஓம் சரவண பவாய நம, ம் ஓம் நமோ நாராயண நம, ஓம் நமச்சிவாய. ம் இப்படி நீங்க எல்லா வார்த்தையும் முன்னாடி ஓம் என்ற வார்த்தையை சேர்க்கிறாங்களே, அதனுடைய பொருள் என்ன புகழேந்தி? ஓம் என்பது பிரணவம். ஆ இந்த ஓம் என்ற வார்த்தை இருக்கு பாத்தியா, ஆ அந்த வார்த்தையின் உள்ளே, அந்த மந்திரத்தின் உள்ளே ம் ஆ ஊ இம் என்னும் 3 எழுத்து சேர்த்து ஆ ஓம் என்ற வார்த்தை உருவானது. ஆ முக்கியமா சொல்லணும்னா எல்லா மந்திரங்களுக்கும் மூல மந்திரம் ஓம் தான். ஆ வடமொழி, ஆ தென்மொழி, தெலுங்கு, கன்னடம் முதலிய மொழிகளில் ஆ என்ற எழுத்து முதல் எழுத்தாக உள்ளது. ஆ ஆ என்ற எழுத்து தனித்தும் எல்லா எழுத்துகளின் உள்ளும் கலந்து நின்று ஒலிக்கும். ஆ இதை அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரிலறை நிற்கும் நிறைந்து என்று திருவருட்பயன் முதல் திருக்குறள் இத பத்தி சொல்லுது. ஆ அடுத்தது நம்ம திருவள்ளுவர் கூட ஒரு குறள் ஆரம்பிப்பார் பாருங்க. முதல் குறள் ஆமா. சொல்லுங்க, என்ன குறள்? அகர முதல ஆமா. ஆதிபகன் முதற்று. அந்த திருவருட்பயனும் இப்படிதான் சொல்லுது, ஆ நம்ம திருக்குறளும் இப்படிதான் சொல்லுது. ஆ இவங்க என்ன சொல்றாங்க, ஆதியில் இறைவனிடம் ம் தோன்றிய ஒளிகள் நாதமும் விந்துவும், ஆ நாதமும் விந்துவும் சேர்ந்ததே ஓம். ஆ உண்மைதான், அதுல எல்லாரும் சந்தேகம் கிடையாது. ஆ ஓம் என்ற பிரணவ மந்திரம் அனைத்தையும் காத்து படைத்து அழிக்கக்கூடிய வல்லமை உடையது. ஆ ஓம் என்பது சச்சிதானந்தம் எனப்படும். ஆ ஓங்காரமே உலகம் எனவும் உலகை விளங்க செய்வது அதுவே எனவும் இதில் எவை இருந்தனவோ இருக்கின்றனவோ இருக்குமோ அவை அனைத்தும் ஓங்காரமயமே ஆம் எனவும் முக்காலத்தும் மேலானது எதுவோ அதுவே ஓங்காரமாகும் என்று மாண்டோக்கிய உபநிடதம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆ விறகில் எப்படி தீ ஒளிந்து இருக்கின்றதோ ஆ அதுபோல் அந்த பிரணவத்தில் ஓங்காரத்துள் பரம்பொருள் ஒளிந்து இருக்கிறார் என்று சுவேதா சுவாதிர உபநிடதம் நமக்கு சொல்லுது. ஆ மேலும் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே என்று சமயக்குறளில் ஒருவரான அப்பரும் இதை பத்தி சொல்றாங்க. ஆ அதனால் ஓம் என்பதை முன்னே வைத்து வந்தார்கள். ஆ நாதமும் விந்துவும் கலந்ததே ஓம் என்று சைவ சித்தாந்தமும் சமயங்களும் சித்தாந்தம் வேதாந்தம் போன்ற மதங்களும் சொன்னது. இந்த நாதமும் விந்துவும் தான் முடிவான எல்லை என்று நமக்கு போதித்து விட்டது. நாதம் என்பது சிவம், விந்து என்பது சக்தி, இதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டது. சரியா தானே சொல்லிருக்காங்க சைவ சமயம். அதுல என்ன உங்களுக்கு குழப்பம்? ஓம் தான் படைப்பின் மூலப்பொருள்னு தெரிஞ்சு போயிடுச்சு, அப்புறம் என்ன இருக்கு? சரிதான் ஞானவேல். சமயத்திற்கும் மதத்திற்கும் நாதம் விந்து வரைதான் கடவுளின் வெளி தெரிந்தது, அதற்கு மேல் தெரியவில்லை. இப்ப இந்த நாதம் விந்து இதுக்கு வரையும் தான் அதுக்கு வந்து கடவுளுடைய வெளி தெரியும், அதனால தெரியல, அங்கேருந்தான் படைப்புகள் எல்லாமே தோன்றுச்சுன்னு சொல்லுது. ஆனால் அதற்கு மேல் கடவுள்களும் அவர்கள் இருக்கும் வெளிகளும் சுத்த சன்மார்க்கத்தில் மட்டுமே சொல்லப்பட்டது. நாம இருப்பது அஞ்ஞான வெளி, இதை கடந்து பிரம்ம வெளி, இதை கடந்து விஷ்ணு வெளி, ருத்திரன் வெளி, மகேஸ்வரன் வெளி, சதாசிவம் வெளி, விந்து வெளி, நாத வெளி, பரவிந்து வெளி, பரநாத வெளி, அபரவிந்து வெளி, அபரநாத வெளி. இதற்கு மேல வெளிகள் எந்த சமயத்திலும் எந்த மதத்திலும் சொல்லப்படவில்லை. சரிங்களா? இதற்கு மேல் வெளிகளும் இல்லை கடவுளும் இல்லை என்று சமய மதம் நமக்கு ஆணித்தனமா சொல்லி போச்சு. ஆனால் சுத்த சன்மார்க்கம் காட்டுகின்ற வெளிகள் இந்த பரவிந்திற்கும் பரநாதத்திற்கும் அபரவிந்திற்கும் அபரநாதத்திற்கு மேல் வெளிகள் இல்லை என்று சொல்லி எங்கு முடித்ததோ அங்க சுத்த சன்மார்க்கம் நமக்கு என்ன கற்பிக்குதுன்னா, இதையும் தாண்டி திக்கிராந்தம் என்ற வெளி இருக்கிறது, அதிக்கிராந்தம் என்ற வெளி இருக்கின்றது, சம்மோனம் என்ற வெளி இருக்கின்றது, சுத்தம் என்கின்ற வெளி இருக்கின்றது, அதீதம் என்கின்ற வெளி இருக்கிறது சொல்லுது. இந்த திக்கிராந்தமும் அதிக்கிராந்தமும் சேர்ந்துதான் சித்துரு வெளி, சம்மோனமும் சுத்தமும் சேர்ந்தது பொருளுரு வெளி, அதீதம் மெய்ப்பெதி வெளியாக இருக்கின்றது. இவையெல்லாம் சுத்த சன்மார்க்கம் காட்டுகின்ற வெளிகள். இவற்றையெல்லாம் கடந்து அதற்கு மேல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர், அதாவது இயற்கை உண்மை கடவுள் விளங்குகின்றார். இந்த வெளிகளை பற்றி பெருமானார் அருட்பெரும் ஜோதி அகவலில் பாடுகிறார். செம்மை திரையால் சித்துரு வெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, பொன்மை
மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. விந்து நாதத்திற்கு மேலிருக்கும் கடவுளுடைய வெளிகளை பற்றி சமய மதத்திற்கு தெரியாது. அதனால்தான் நம் வள்ளல் பெருமானார் இந்த சிவாய நம, நமசிவாய, நாராயணாய நம, சரவண பவ போன்ற மந்திரங்களை வியர்த்தம் என்றார். சரி புகழேந்தி, விந்து நாதத்துக்கு மேல் இருக்கும் கடல் நிலை சமய மதத்துக்கும் தெரியவில்லை. அந்த சமய மதத்திற்குள் இருக்கும் ஆன்மாக்களுக்கும் தெரியவில்லை. அப்போது அவர்களின் நிலை என்னவாகும்? அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைவார்களா? முழுமையான ஆன்ம லாபமாகிய இவர்களெல்லாம் இந்த மந்திரங்களையும் இந்த சமய மதங்களையும் விட்டுவிட்டு ஆன்ம உருக்கத்தால் கடவுள் வழிபாடு செய்து வந்தால் பெறுவார்கள். இந்த சமய மதத்தில் தோன்றிய இந்த மந்திரங்களையும் இந்த பரிபாஷையாக சொல்லப்பட்ட வித்தைகளையும் விட்டுவிட்டு பெருமானார் சொன்ன போல ஆன்ம உருக்கத்தால் கடவுள் வழிபாடு செய்து வந்தால் நிச்சயம் பெறுவார்கள். எப்போது பெறுவார்கள்? எப்போது பெறுவார்கள் கேட்டீங்கன்னா, இந்த சமய மத மந்திரங்களுடைய காலம் முடிந்தவுடன் பெறுவார்கள். அந்த காலம் எப்பதான் முடியும்? எப்ப முடியும்னு கேக்குறீங்களா? பெருமானார் இதை பத்தி உரைநடையில நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த சமய மத மார்க்கங்களின் தலைமையாகிய கர்த்தா, மூர்த்தி, ஈஸ்வரன், பிரம்மம், சிவம் முதலான தத்துவங்களின் கால பிரமாண பரியந்தம் வரை இந்த மந்திரங்கள் இருக்கும். இவர்களின் காலம் முடிந்தவுடன் இந்த மந்திரங்களும் இருக்க மாட்டார்கள், இந்த கர்த்தாக்களும் இந்த கடவுளர்களும் இருக்க மாட்டார்கள். பின்பு முடிவான ஆன்ம லாபமாகிய மரணமில்லாத பெருவாழ்வு இந்த ஆன்மாக்கள் பெற்றுக் கொள்வார்கள். அதனால்தான் நம் பெருமானார் இந்த மந்திரங்களை ஜெபித்தும் தியானித்தும் அர்ச்சித்தும் உபாசித்தும் சமாதி செய்தும் சுவாசத்தை அடக்கியும் விரதம் இருந்தும் இவை போன்ற வேறு வகை தொழிற்பட்டு பிரயாசை எடுப்பது வியர்த்தம், அதாவது பயனற்றது என்று சொன்னார். சுத்த சன்மார்க்கமே சிறந்தது என்றார். பாவனாதீதாதீதம், குணாதீதாதீதம், வாச்சியாதீதாதீதம், லட்சியாதீதாதீதம் ஆகிய சுத்த சன்மார்க்க பொருளாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் இதனது உண்மைகள் இனி வெளிப்படும் என்று பெருமானார் உடனடி பகுதியில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த மந்திரங்களின் உண்மை தன்மையை பெருமானார் என்ன சொன்னாங்க? அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் இதனது உண்மைகள் இனி வெளிப்படும் சொல்றாரு. இந்த மந்திரங்களுடைய உண்மையை இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த மந்திரங்களின் உண்மைகள் யாவும் சுத்த சன்மார்க்க பெரும்பதியாகி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளால் இப்போது உங்களுக்கு தெரிந்து விட்டது. கண்டிப்பா. அடுத்தது நம் பெருமானார் கொடுத்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வெளிப்படுத்திய மகா மந்திரத்தை பத்தி நாம இப்ப பார்ப்போம். மகா மந்திரத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த மகா மந்திரத்திற்குள் இருக்கும் விஞ்ஞானத்தையும் அறிவியலையும் நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. தமிழ்ல உயிரெழுத்து மொத்தம் 12. அதுல ஆ, இ, உ, ஏ, ஓ ஆகிய 5 உயிரெழுத்துக்களை கொண்டு பெருமானார் இந்த மகா மந்திரத்தை அமைத்திருக்கிறார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படி அமைத்துதான் கொடுத்திருக்கிறார். இந்த 5 உயிரெழுத்துக்களை அடிப்படையாக கொண்டே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரம் அமைய பெற்றுள்ளன. 5 உயிரெழுத்துகளும் முழுமையாக அமையப்பெற்ற ஒரே மந்திரம் அருட்பெரும் ஜோதி மகா மந்திரம் மட்டுமே. ஆ, இ, உ, ஏ, ஓ எழுத்தை பயன்படுத்தி இருப்பார் நம்ம சொன்னோம். உயிரினங்கள் அனைத்திற்கும் ஆ என்ற சொல்லின் அசையே உள் ஒலியாக இருக்கிறது. மொழி, நிறம், தேசம், இனம், மதம் கடந்து தனித்தன்மையோடு விளங்கும் தனிப்பெரும் சிறப்புடையது ஆ என்ற எழுத்து ஒன்று மட்டுமே. அதாவது ஆ என்ற அகரம் மட்டுமே. ஆ என்ற முதல் எழுத்தாலேயே அமைய பெற்ற முழு மந்திரம் மகா மந்திரம் மட்டுமே. ஆ என்ற எழுத்தை நாம தனியாக உச்சரிக்கும் போது நமது வயிற்று பகுதியில் உள்ள பிரச்சனைகள் சீராகிறது என்று விஞ்ஞானம் தற்போது கண்டுபிடித்து இருக்கிறது. நீங்க அந்த ஆ என்ற வார்த்தைய அந்த எழுத்தை உச்சரிங்க ஞானவேல். அப்படி இல்ல, ஒரு ஃபார்ம்ல அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க.
இப்ப அதை சொல்லிக்கிட்டே எந்த இடத்துல அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு உண்டாதுன்னு பாருங்க. வயிற்றுக்கிட்ட உண்டாதுங்களா? அடுத்தது ஊ சொல்லுங்க. அது எங்க உங்களுக்கு வந்து அந்த அதிர்வலைகள் வருது? நெஞ்சுகிட்ட வருதுங்களா? அப்ப ஊ என்ற எழுத்தை மட்டும் தனியாக பயிற்சி செய்யும் போது மார்பு பகுதியில் உள்ள பிரச்சனைகள் சீராகிறது விஞ்ஞானம் சொல்லுது. இது மெய்ஞானம் சொல்லல. இவையெல்லாம் தனித்தனியாக உச்சரிக்கும் போது இவையெல்லாம் சரி செய்யப்படுகிறது. ஆனால் ஆ, இ, உ, ஏ, ஓ என்ற 5 உயிரெழுத்து அடங்கிய மகா மந்திரத்தை சொல்லும் போது கல்லீரல், மண்ணீரல், இதயம், மூளை நமது 5 ராஜ உறுப்புகளும் பலப்படுத்தப்படுகிறது, தூண்டப்படுகிறது. இப்ப அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி நம்ம மகா மந்திரத்தை சொல்றோம். அதுல ஆ என்பது முதல் எழுத்தாக அமைந்திருக்கிறது. அருட்பெருஞ்சோதி சொல்றோம் பாத்தீங்களா? அந்த அருட்னு சொல்லுங்க. அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு எங்க உண்டாவது கரெக்டா சொல்லுங்க. அருட் அந்த இடத்துல தான் நம்மளுடைய கல்லீரல் இருக்கிறது. அருட்னு சொல்லும் போது நல்லா அமைதியா கண்ண மூடி, நாங்க மட்டும் இல்ல நீங்களும் சொல்லி பாருங்க. அருட் சொல்லும் போது இந்த இடத்துல நமக்கு தூண்டப்படுது, அதிர்வலைகள் உண்டாவது தெரியுது. அது கணையத்தை தூண்டும். அது போல 5 ராஜ உறுப்புகளை தூண்டி மகா மந்திரம் பலப்படுத்தும்.